Hi students, this is Vijay Max. Exercise 2.6, question number 3. Obtain the Cartesian form of the locus of z equal to x plus iy in first subdivision real of iz whole square equal to 3. இதில் ரியல் பார்ட் மட்டும் எடுத்து அதுக்கு ஸ்கொயர் பண்ணி equal to 3 அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணுங்க. எனக்கு இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, given பார்த்தீங்கன்னா z equal to x plus iy, then first subdivision நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, real of iz whole square equal to 3. Substitute z value. So z நம்மளுக்கு என்னது, i into பாருங்க x plus iy whole square equal to 3. Then real of இந்த i மல்டிப்ளை பண்ணும்போது this is ix, இது i into iy னா i ஸ்கொயர் வரும், i ஸ்கொயர் minus 1, so minus y whole square equal to 3. இப்போ இதுல ரியல் பார்ட் பாருங்க, ரியல் என்றது i இல்லாத டேர்ம், ஸோ i இல்லாத டேர்ம் பார்த்தா நமக்கு வந்து minus y. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு minus y, வெளியில இருக்க ஸ்கொயர் அப்படியே வரும், minus whole square equal to 3. இதை ஸ்கொயர் பண்ணா மைனஸ் பிளஸ் ஆயிடும், y square equal to 3. ஸோ இதோட கார்ட்டீசியன் வந்து y square equal to 3. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, இமேஜினரி கொடுத்துருக்காங்க. இமேஜினரி ஆஃப் 1 minus I into z plus 1 equal to 0. So imaginary of 1 minus I z. Z நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x plus iy plus 1 equal to 0. ஃபர்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம், இந்த பிராக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 1 into x னா x, then 1 into iy னா plus iy, then minus I into x னா minus ix, then minus plus னா minus I into iy னா that is I square y plus 1 equal to 0. So multiplier terms மல்டிப்ளை பண்ணிட்டோம். சரியா? Then imaginary of this is x plus iy minus ix, இந்த I square value minus 1 minus minus plus 1 அப்படின்னு மாறிடும். பேலன்ஸ் y plus 1 equal to 0. இப்போ இதில் பாருங்க, இமேஜினரி ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இமேஜினரி பார்ட் மட்டும் எடுத்துக்கணும். இமேஜினரின்றது ஐ டேர்ம், ஐ பக்கத்தில் வர்றது தான் நம்ம இமேஜினரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஐ பக்கத்தில் எது வருதோ அதை மட்டும் எடுத்துவாங்க. பாருங்க, ஐ பக்கத்தில் வர்றது வந்து y, ஸோ அதை எடுத்துக்கிறோம். இந்த ஐ பக்கத்தில் மைனஸ் எக்ஸ், y மைனஸ் எக்ஸ், ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் இல்லை. அப்போ இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதை y மைனஸ் எக்ஸ் 0ன்னு சொல்லலாம், இல்லை இன்டூ மைனஸ் 1 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது எப்பவுமே கம்ப்யூஷன் பண்ணும்போது எக்ஸ் ஃபர்ஸ்ட்டும் y செகண்டாக எழுதுவோம். மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும், ஒய்ன்றது என்ன ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும், ஈக்குவல் டு 0. இதோட எக்ஸாக்ட்லி கார்ட்டீசியன் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, மாலஸ் ஆஃப் z plus I equal to மாலஸ் ஆஃப் z minus 1. ஸோ z வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. z என்னது, x plus iy plus I equal to மாலஸ் ஆஃப் x minus iy minus 1. ஓகே, தென் இதில் ரியல் பார்ட் இமேஜர் பார்ட் செப்பரேட்டாக ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ரியல் பார்ட் x மட்டும் தான் இருக்கு. இமேஜர் பார்ட்ல I காமன் வெளியே எடுத்துக்கோனா பேலன்ஸ் y plus 1. ரைட் சைட்ல ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ரியல் பார்ட், ஸோ அதை தனியாக எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1, இமேஜினரி பார்ட்ன்றது ஜஸ்ட் மைனஸ் ஐ, ஒரே டேர்ம் தான், அது அப்படியே மைனஸ் ஐ அப்படின்னு எழுதிக்கிறோம். தென் மாலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எப்படி எழுதிக்கலாம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இடத்துல எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், ஒய் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒய் பிளஸ் 1 இருக்கு, அப்படியே ஒய் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதான் நம்மளுக்கு மாலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸோட கண்டிஷன். இதே மாதிரி ரைட் சைடு எழுதும்போது ரூட் ஆஃப் எக்ஸ் பதிலாக என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்கு, மைனஸ் ஒய் இருக்கு, மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்ம மாலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸோட கண்டிஷன். இங்கில கொடுத்துருப்பாங்க. தென் இந்த ரூட் எலிமினேட் பண்ணணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணா ரூட் எலிமினேட் ஆயிட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடுல ரூட் எலிமினேட் ஆச்சுன்னா திஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 whole square plus y square. Expand a plus whole square, a minus whole square expand பண்ணுங்க.
ஸோ லெஃப்ட் சைடு பாருங்க a பிளஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ரைட் சைடில் a பிளஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இப்போ லெஃப்ட்ல ரைட்ல பாத்தீங்கன்னா சேம் டேர்ம் வித் சேம் சைன் தான் கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் இது எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இங்க ஒய் ஸ்கொயர் இங்க என்ன உங்களுக்கு ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். தென் இந்த பிளஸ் ஒன் இந்த பிளஸ் ஒன் கேன்சல் ஆயிடும். ஓகே, ரிமைனிங் டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா 2y ஈக்குவல் டு மைனஸ் 2x. 2x எப்சைட் இருந்துச்சுன்னா 2x பிளஸ் 2y ஈக்குவல் டு 0. ஸோ இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை காமனா 2க்கு இருந்தால காமனா 2 டிவைட் பண்ணா x plus y equal to 0. இதோட எக்ஸாக்ட்லி கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்ஸ்டிடியூஷன் பாருங்க. ஃபோர்த் சப்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா z bar equal to z inverse. ஸோ z bar equal to the z inverse எழுதுறது 1 by z அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ z கிராஸ் பண்ணி பண்ணா z into z bar equal to 1. ஸோ zன்றது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா x plus iy. கொஸ்டின் கொடுத்து பாருங்க x plus iy. சரிங்களா? இந்த z bar இன்க்ளூட் கொடுத்து பாருங்க. இதோட கான்ஜுகேட் z ஓட கான்ஜுகேட் தான் z bar. அப்போ x minus y இமேஜின் பார்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். அதான் நமக்கு வந்து z bar. தென் இன்க்ளூட் கொடுத்து பாருங்க a plus ib into a minus னா a square plus b square. அப்போட ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு x square plus y square equal to 1. இதோட எக்ஸாக்ட்லி கார்ட்டீசியன் ஃபார்ம்.